بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் எதிர்ப்பில் வளர்ந்த ஏகத்துவம் என்பது எனது தலைப்பு. இந்த தலைப்பை பார்த்தவுடனேயே அதனுடைய கருத்து என்ன என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் ஏகத்துவத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஏகத்துவத்தினுடைய இந்த பயணம் வளர்ச்சி காலந்தொட்டு எதிர்ப்பிலேதான் இருந்திருக்கிறது என்பதை அந்த தலைப்பே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இது இஸ்லாத்திற்கு மட்டுமே இருக்கின்ற ஒரு கர்வம் என்று சொல்லலாம். பொதுவாக ஒரு கொள்கையோ அல்லது ஒரு சட்டமோ அது எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் காலப்போக்கிலே அது பிசுபிசுத்து போய்விடும். அதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். மத்திய மாநில அரசுகளினால் எவ்வளவோ விதமான சட்டங்கள் போடப்படுகின்றன. அந்த சட்டங்களில் எது அதிகமான எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அது காலப்போக்கில் காணாமல் போய்விடும். உதாரணத்திற்கு நாம் சொல்வதாக இருந்தால், கடந்த அதிமுக ஆட்சி, இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எஸ்மா டெஸ்மா என்றெல்லாம் சட்டம் கொண்டு வந்தார்கள். நமது பார்வையிலும் கூட அது நல்ல சட்டம் தான், வரவேற்கப்பட வேண்டிய ஒரு சட்டம் தான். அரசு அதிகாரிகள் சம்பளம் வாங்கி கொண்டு ஒழுங்காக வேலை செய்யறதில்லை, அலுவலகத்துக்கு வர்றதில்லை, வந்தாலும் ஒழுங்காக வேலை செய்வதில்லை என்பதற்காக ஒரு சட்டம் போடப்பட்டது. அதுதான் இந்த எஸ்மா டெஸ்மா சட்டம் எல்லாம். அது பயனுள்ள சட்டம் என்ற பொழுதும் கூட கடுமையான எதிர்ப்புகள் வருகின்ற நேரத்தில் அதை வாபஸ் வாங்கி விட்டார்கள். அந்த சட்டம் காணாமல் போயிடுச்சு. அதே போன்று கடந்த அதிமுக ஆட்சியில் மதம் மாற்ற தடை சட்டம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்தார்கள். இதை தெருவில் உட்கார்ந்து யாரும் சொல்லவில்லை. முதலமைச்சர் சட்டமன்றத்திலே அறிவித்து தீர்மானம் போட்டு கட்டாய மதமாற்ற சட்டம் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். உண்மையில் மதமாற்ற தடை சட்டம் தான் அது. அது நினைக்க முடிந்ததா? ஒரு எதிர்ப்பு, ஊரெல்லாம் ஒரே பேச்சு, கடுமையான எதிர்ப்புகள், நாளைக்கு எலெக்ஷன்ல நின்று ஓட்டு வாங்க முடியாது என்கின்ற அளவுக்கு எதிர்ப்பு வலுத்த பிறகு அந்த சட்டம் காணாமல் போய்விட்டது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், பொதுவாகவே ஒரு விஷயம் எதிர்க்கப்பட்டால் அது அழியும், அதனுடைய தாக்கம் இந்த உலகத்திலே குறைந்து போகும். இதெல்லாம் யதார்த்தம். ஆனால் இந்த யதார்த்தத்தை உடைக்கின்ற ஒரே விஷயம் இஸ்லாம் தான். எங்கெல்லாம் இஸ்லாம் எதிர்க்கப்படுகிறதோ அங்கு அழிவதில்லை, அங்கு இஸ்லாம் தேய்வதில்லை, அங்குதான் ரொம்ப விருட்சமாக வளருகிறது என்பதை காலங்காலமாக நாம் பார்த்து வருகிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எடுத்தாலும் சரி, அதுக்கு முந்தைய வாழ்ந்த நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தாலும் சரி, நாம் வாழுகின்ற இந்த சமகாலத்தை ஆய்வு செய்தாலும் சரி, எதிர்ப்புகள் வருகின்ற நேரத்தில் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சில முஸ்லிம்கள் எதிர்ப்பு வருகின்ற நேரத்திலே அந்த இஸ்லாத்தை விட்டு அவர்கள் வெளியேறி விடுவதை பார்க்கிறோம். ஒரே எதிர்ப்பா இருக்குது, இந்த கொள்கையிலே இந்த ஜமாத்திலே நாம் சேர்ந்தால் நம் மீது மக்களுடைய அந்த பார்வை மாறுகிறது, வேறு மாறியாக நம்மை கவனிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அப்படியே வந்துட்டு தலையை காட்டிட்டு எதிர்ப்பு வருது, போட்டு ஓடி போயிடுறது. இது மாதிரியான மக்களுக்கு சில தகவல்களை நாம் பதிய வைக்க வேண்டி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய இந்த பயணம் என்பது வரலாற்று ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் சரி, நடைமுறையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எதிர்ப்பில் தான் பயணித்திருக்கிறது. இதற்கு எத்தனை உதாரணங்களை சொல்லுவது? குர்ஆனிலே நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசித்து பார்க்கலாம். எத்தனை சம்பவங்கள் அதிலே பாருங்கள்.
அபூதரில் கிஃபார் என்று ஒரு சஹாபி இருந்தார். இவர் மக்காவாசியும் கிடையாது, மதீனாவாசியும் கிடையாது. மக்காவிலே இருந்து சிரியாவிற்கு வியாபாரத்துக்கு செல்வார்கள். மக்காவை பொறுத்தவரை எல்லாம் வியாபாரிகள், அங்கே விவசாயம் எல்லாம் பண்ண முடியாது. அவர்கள் சிரியா, சாமு இந்த மாதிரி நாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்வார்கள். அப்படி அந்த மக்காவில் இருந்து சிரியாவிற்கு போகின்ற வழியில் தான் இந்த அபூதரில் கிஃபார் என்ற சஹாபி இருக்கிறார். கிஃபார் என்கின்ற குலத்தை அவர் சார்ந்தவர். கிஃபார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கஃபார், கஃபூர்னு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்து சொல்லும் பொழுது கஃபார், அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். கஃபூர்லாம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி சகிப்புத்தன்மை உள்ளவர்கள், மன்னிக்கின்ற ஆற்றல் உள்ளவர்கள் பேரு, அந்த வார்த்தைக்கு பேரு. ஆனா அவங்க செஞ்ச தொழில் என்ன தெரியுமா? வழிப்பறி பண்றது. அந்த கிஃபார் குலத்தை சார்ந்தவர்களுடைய தொழில் என்னவென்றால், வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, அவர்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்களை மடக்கி எல்லாத்தையும் புடிங்கிக்கிறது. இந்த மாதிரி வேலையை செய்கிறார்கள். ஆனா அவங்க குலத்துக்கு பேர் என்ன? கஃபூர், கஃபார்னு பேர். நம்ம சில பேரை பார்த்திருப்போம், பேரு கூட பொருத்தம் இல்லாம வச்சிருப்பாங்க. ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பான், பிறந்திருந்து ஆஸ்பத்திரியில தான் கிடப்பான். பேர் கேட்ட ஆரோக்கிய சாமி. வீரமுத்து, வீரகிருஷ்ணன் பேர் இருக்கும். கரப்பாம்பூச்சை கண்டா 5 கிலோமீட்டர் ஓடுவான். வீரமுத்துன்னு பேர் வச்சிருப்பான். இந்த மாதிரி நடக்குதா இல்லையா? அது மாதிரி தான் இந்த கிஃபார் என்கின்ற குலத்தை சார்ந்தவர்கள், அவங்க செஞ்ச வேலைக்கும் அவங்க குலத்துடைய பேருக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் தான் அபூதர்னு ஒருத்தர் இருந்தார். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை பத்தி கேள்விப்படுகிறார். இந்த மாதிரி ஒருத்தர் மக்காவிலே ஒரு வித்தியாசமான வாதத்தை பத்தி பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது என்ன வாதம் என்று அறிவதற்காக ஆசைப்படுகிறார். ஆசைப்பட்ட அவர் தன்னுடைய சகோதரரை அனுப்புகிறார். நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வா, விசாரிச்சுட்டு வா. அவர் சகோதரரை விசாரிச்சுட்டு போய் தகவல்களை போய் அங்கே சொல்லுகிறார். இவர் கூறுகின்ற தகவல் அவருக்கு போதுமானதாக இல்லை. கூடுதலாக அவர் அறிவதற்கு ஆசைப்படுகிறார். அப்ப என்ன செய்கிறார்? நானே போறேன், மக்காவுக்கு போறேன் என்று சொல்லி மக்காவுக்கு வருகிறார். மக்காவிற்கு வந்தால் அந்த காபத்துல்லா இருக்கிற இடத்துக்கு வருகிறார். எல்லா அந்த அனாச்சாரங்கள்லாம் நடக்கிறது, மூட நம்பிக்கைகள் எல்லாம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்குது. நிர்வாணமாக பெண்கள் எல்லாம் காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு பல குறைஷிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட போய் இந்த அபூதர் அவர்கள் நபிகள் நாயகத்தை பத்தி கேட்கிறார். அவர் முகமதுங்கிற பேரும் அவங்களுக்கு தெரியாது. எப்படி கேட்கிறார்? ஐன ஹாதல்லதி ததஊனஹு சாபி, சாபி என்று உங்களால் அழைக்கப்படக்கூடியவர் இருக்கிறாரே, அவர் எங்க இருக்கிறாரு? சாபி என்ற அரபி வார்த்தைக்கு மதம் மாறி போனவன் என்று அர்த்தம். குறைஷிகள் இருந்த அந்த மதத்தை விட்டு மாறி போனவர் என்று அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பேர். அந்த பேர் இவருக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி சாபின்னு நீங்க சொல்லுவீங்கல்ல, அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக சொல்லவில்லை, எங்கன்னு தான் கேட்டார். எங்கன்னு கேட்டதுக்கு அவருக்கு விழுந்த அடி எப்படிப்பட்ட அடி தெரியுமா? மரண அடி. அட்டின அடி, அந்த மாதிரி ஒரு அடி. ஒவ்வொரு கணவாயிலிருந்து வந்தவர்கள் எலும்புகளை கொண்டும் ஓடுகளை கொண்டும் அவரை அடித்து நைய புடைத்தார்கள். கடைசியிலே அவர் மூர்ச்சையாகி விழுகின்றார். அவருக்கு நினைவு இல்லாமல் போகிறது. சிறிது நேரம் கழித்து நினைவு திரும்பியவுடன் அவர் பார்க்கிறார். அவரே சொல்லுகிறார், அவரே தான் அறிவிக்கிறார். நான் கண்விழித்து பார்த்தேன், அன்னி நுசுபுன் அஹ்மர், சிவப்பு நிறத்தால் ஆன ஒரு சிலையை போன்று நான் இருந்தேன். அப்படின்னா புரியுதா? உடம்புங்க ரத்தம் அர்த்தம். உடம்புல ரத்தம் படாத இடம் கிடையாது. அந்த அளவுக்கு அடிச்சு சக்கையாக பிழிந்து விட்டார்கள். அப்ப பக்கத்துல போய் தண்ணீர், சம்சம் தண்ணீரை அள்ளி மேனையை கழுவிக்கொண்டு அந்த சம்சம் தண்ணீரையே குடித்துக் கொண்டு அங்கேயே கொஞ்சம் இருந்தாலும் போறதுக்கு மனசு இல்ல, வந்துட்டு ஒரு வேலையை விட்டுட்டு போக கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீண்ட சம்பவம் இது. அப்புறம் அலில்லாஹு அவர்கள் சந்தித்து அவங்களுக்கு மத்தியில பல உரையாடலாம் நடக்கிறது. இறுதியாக நபிகள் நாயகத்திட்டு போய் அலில்லாஹ் கூட்டிட்டு போய் விடுறாங்க. நீ கேட்ட ஆள் இவர்தான்பான்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூதர் என்பவருக்கு இஸ்லாத்தை குறித்து தெளிவாக உணர்த்துகிறார்கள். உணர்த்தியவுடன் அந்த இடத்திலேயே அவர் இஸ்லாத்துக்கு வருகிறார். கலிமாவை நபிகள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. இஸ்லாத்தை பற்றி சொன்னவுடன் அந்த ஸ்பாட்டிலேயே இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். இஸ்லாத்திற்கு வந்தவுடன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா நிலைமை சரியில்லை,
நபிகள் நாயகமே வெளியே நடமாட முடியாத நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்பட்ட நேரம், அவர்களே ஒரு இடத்துல மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப நீ ஏற்கனவே அடி வாங்கியிருக்கிற இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு செய்தியை நீ வெளியே சொல்லாத, உக்தும் ஹாதல் அம்ர், இந்த செய்தியை நீ உன் உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொள், வெளியே சொல்லாத. ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், எங்களுடைய கை ஓங்கி இருக்கும், அப்ப நீ வா என்று சொல்லி நபி அவர்கள் அவருக்கு ஒரு உபதேசம் செய்யறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, இங்க இருக்கின்ற மக்களிடத்திலேயும் நான் சொல்லுவேன் அப்படின்னு வர்றார். வந்தால் அந்த குறைஷி எல்லாம் உட்கார்ந்து பெரிய பெரிய எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறான். அவனை எல்லாரையும் கூப்பிட்டு, யா மாசர குறைஷின், குறைஷிகளே தெரிந்து கொள்ளுங்கள், இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தெளிவா அடிக்கிறார். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இது சொன்ன பிறகு சும்மா விடுவார்களா? இஸ்லாத்தை பத்தி ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்டதுக்கே அடித்தவர்கள், நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தால் அடி விழுது, மறுபடியும் மரண அடி விழுகிறது. எந்த அளவுக்கு அடித்தார்களாம்? இப்ப ஒரு வார்த்தை கூடுது, முதல்ல அடிச்சிருக்கிறான் பெருசாக, இவர் பின்னாடி அறிவிக்கிறார், இரண்டாவது விழுந்து அடி. அந்த அடி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், துரிபு துளி அமூத்த, நான் மரணமடைந்து விடுவேனோ என்று அஞ்சுகிற அளவிற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகர வரைக்கும் அடிச்சாங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னும் 2 அடி போட்டு மௌத்தா போயிருப்பார். அந்த மாதிரி அடி, ஒரு பெரிய அடி. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி அவரை ஹிக்மத்தாக பேசி காப்பாற்றுகிறார். அடி வாங்கிட்டு 2 தடவை அடி வாங்கிட்டார். அதுக்கப்புறம் கூட அவருக்கு விடுவதற்கு மனசு இல்லை. 3ஆவதா வருகிறார், திருப்பி சொல்லுகிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை 2வது முறையாக அந்த குறைஷிகள் மத்தியில் அறிவிக்கிறார். இப்பவும் நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். மறுபடியும் அவர் அழைக்கப்பட்டார். அப்பொழுதும் அப்பாஸ் என்கின்ற சஹாபி போய் அவரை காப்பாற்றினார் என்று வரலாறு இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி விசாரிக்க வந்தவருடைய நிலைமை இப்படி இருந்திருக்கிறது. அப்ப இந்த இஸ்லாம் என்பது எதிர்க்கப்படாத ஒரு கொள்கையா? பல்வேறு விதங்களில் எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட கொள்கை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே நிறைய சம்பவங்களை சொல்லலாம். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? எங்களுக்காக அலா தன்தசீருலனா, எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், நீங்கள் ரொம்ப அவசரப்படுகிறீர்கள். இந்த இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட எதிர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நபி அவர்கள் அங்கு புரிய வைக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் கூட இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடல, அடிக்கிறான் உதைக்கிறான், எதுக்கடா வம்பு, அவங்க ஒதுங்கிக்கிறல, அல்லாஹ்வுடைய தூதர் உதவிதான் தேட சொன்னாங்க. அப்போ நபி அவர்கள் விளக்குகிறார்கள். எப்படி விளக்குகிறார்கள்? இந்த கொள்கை என்பது எதிர்க்கப்படத்தான் செய்யும். இந்த கொள்கையை தூக்கி பிடித்திருக்கிற ஒருவன் அடிக்கப்படுவான், உதைக்கப்படுவான், குத்தி கிழிக்கப்படுவான், பல்வேறு விதமான தாக்குதல்களுக்கு அவன் ஆளாக்கப்படுவான், ஏசப்படுவான், பேசப்படுவான் என்று நபி அவர்கள் அந்த போதனை மூலமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கம்மா. உங்களுக்கு முன்னாடி பல மக்கள் இருந்தார்கள், அவர்கள் இந்த இஸ்லாத்தை பின்பற்றியதற்காக என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? யுஹ்பரு லஹு ஃபில் அர்ல், பூமியிலே அவருக்காக ஒரு குழியை பறிப்பார்கள், வ யுஜாலு ஃபீஹி, அந்த குழியிலே அவரை புதைப்பார்கள், முழுமையாக அல்ல, கழுத்து வரை புதைப்பார்கள். சும்மா யுஜாவு பில் மின்ஷார், மின்ஷார்னா ரம்பம் அர்த்தம், ரம்பத்தை கொண்டு வந்து அவருடைய தலையின் மாட்டிலே வைத்து வ யுஷக்கு பிஸ்னத்தைனி, இரு கூறாக பிளக்கப்பட்டார்கள். என்ன பாவம் செஞ்சார் அவர்? ஏதேனும் ஒரு பெண்ணை கையப்பிடித்து இழுத்தாரா, அல்லது வேற ஏதாவது தப்பு தவறு செய்தாரா, அடுத்தவன் சொத்தை அபகரித்தாரா, ஏழை வயிற்றிலே மண்ணள்ளி போட்டாரா? எதுவும் செய்யவில்லை. இஸ்லாத்திலே இருந்தார், உறுதியாக இருந்திருப்பார். அந்த காரணத்திற்காக இரும்பு ரம்பத்தை கொண்டு வந்து தலையில வைத்து அறுத்து பிளந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், லம் யசுத்தஹு ஸாலிக அன் தீனிஹி, இப்படி செய்யப்பட்ட பொழுதும் கூட அது அவர்களுடைய மார்க்கத்தை விட்டு அவர்களை பிறழ செய்யவில்லை.
உறுதியா தான் மௌத்தா பண்ண. உசுறு போகுது, போயிட்டு போகுது, அல்லாஹ்க்காக போயிட்டு போகுது. அது அவர்களை மாற்றவில்லை. இன்னும் சில பேர் இருந்தார்கள். அவர் எப்படி கண்டிக்கப்பட்டார்? இரும்பு சீப்புகளை கொண்டு வருவார்களாம். சீப்புன்னு சொன்னா பெரிய அளவுல இருந்திருக்கும். அந்த சீப்பை கொண்டாந்து உடம்புல நச்சு ஒரு குத்து குத்துறது, குத்தி அதை அப்படியே இழுக்கிறது மேல இருந்து கீழே. இந்த கேரட் சீக்கிரமா இல்லையா, இப்படி குத்தி இப்படி கிழிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பெரிய அளவுல உள்ள ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து உடம்புல ஒரு குத்து குத்தி பரபரன்னு இழுத்தா என்ன ஆகும்? அப்படியே சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும், ரத்தம் கொட்டுன்னு கொட்டும். எந்த அளவுக்கு அது உள்ளே பாய்ந்ததாம்? சதையை தாண்டி நரம்பை தாண்டி எலும்புகள் வரைக்கும் சென்றடைந்தது அவங்க உடம்பிலே. இப்படி இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்காக குத்தப்பட்டார்கள், கிழிக்கப்பட்டார்கள், குடையப்பட்டார்கள். லம் யசுத்தஹு ஸாலிக அன் தீனிஹி. இது அவங்க மார்க்கத்தை விட்டு மாற்றவில்லை, அந்த உறுதியை குறைக்கவில்லை என்று நபி அவர்கள் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்க? ஒரு கொள்கை எதிர்க்கப்பட்டால் அது அசத்தியம்னு கிடையாது. சொல்ல போனா அது சத்தியத்தின் அடையாளம் என்று கூட சொல்லலாம். எல்லாம் எதிர்க்கப்படுவது, இப்ப விஜயகாந்த் எல்லா பேரும் எதிர்க்கிறான், அதுக்கு அது சத்தியம் ஆயிராது. பொதுவாக நான் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாம் என்று சொன்னால் அது பரவலா எதிர்க்கப்படும். ரொம்ப குறைவாக சுலைமான் நபி அவர்களை போல ஒரு ஆட்சி இருந்தால் வேண்டுமானால் அந்த எதிர்ப்பு கொஞ்சம் குறைவாகவோ இல்லாமலோ இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பெரும்பான்மையான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்கள். மூசா நபி வாழ்க்கையை எடுங்கள், இப்ராஹிம் நபி வாழ்க்கையை எடுங்கள், ஈசா நபி வாழ்க்கையை எடுங்கள், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை எடுங்க, நூஹ் நபியினுடைய வாழ்க்கையை எடுங்க. எல்லாம் எப்படித்தான்? ஒரே போராட்டம் தான். அவங்க நபித்துவ வாழ்க்கையே முழுவதுமாக போராட்டமாக இருந்தது. எதிர்ப்புகள் கொத்து கொத்தாக வந்தன. அதையெல்லாம் தாண்டித்தான் இந்த ஏகத்துவத்தை அவர்கள் கொண்டு சென்றார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதில் இருந்து நாம் பெறுகின்ற படிப்பினை என்ன? இந்த ஏகத்துவத்தினுடைய இந்த பயணம், வளர்ச்சி ஒரு எதிர்ப்பை தான் அடிப்படையாக கொண்டது. இவ்வளவு வேண்டியதில்லை. நபிகள் நாயகத்தினுடைய அந்த நபித்துவ நாட்களின் துவக்கத்தை நாம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகைக்கு போகிறார்கள். ஊர் உலகத்தில் பார்க்கிறாங்க, எல்லாம் அழிச்சாட்டியம் பண்றான், விபச்சாரம் பண்றான், வட்டிக்கு விடுறான், பல்வேறு விதமான வாக்குறுதி மாற்றம் பண்ணுகிறான். இதையெல்லாம் பார்த்து வெறுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே ஹிரா குகையில போய் அல்லாஹ்வை வணங்குறதுக்கு போயிடுறாங்க. அப்பதான் முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி தோன்றி, அது எப்படி தோன்றுறாங்களாம்? 600க்கு மேற்பட்ட ரெக்கைகளோடு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்திலே அப்படி வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று அந்த வசனங்களை ஓதி காட்டுறாங்க. ஓதுங்கள் ஓதுங்கள். இஸ்லாத்துடைய துவக்க வசனமே ஒரு புரட்சியா இருக்கு பாருங்க. படிக்காத கொள்ளாத என்று சொல்லக்கூடிய பல சமுதாயங்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை படிக்கலாம் கூட சொல்றதை கேட்டுக்கிட்டு போகணும் என்கிறார்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கிய வஹீயினுடைய முதல் வசனம் எப்படிப்பட்டது? படி, ஓது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி வஹீ இறக்குகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்க. நபி அவர்கள் பயந்து அடிச்சு, என்ன ரசூலுல்லாஹ்வுக்கு நபின்னு தெரியாது, வந்திருப்பவர் ஜிப்ரீல்னு தெரியாது, தோற்ற வேற பிரம்மாண்டமாக 600க்கு மேற்பட்ட ரெக்கையோட இருக்குது. பயந்து அடிச்சு வீட்டுக்கு ஓடியாராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என் உடல் விடவெடுக்கிறது, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களை அழகான முறையில் போர்த்தி அவர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். இதுல இன்னொன்று நம்ம சொல்ல வேண்டும். இந்த மனைவிமார்கள் இருக்கிறாங்களே, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய அந்த நடைமுறைகளை பார்க்க வேண்டும். ஒரு கணவர் என்பவர் எந்த நிலைமையில இருக்கிறார், எந்த சூழல்ல இருக்கிறார் என்பதெல்லாம் கவனிக்க வேண்டும். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துச்சு இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி கதீஜா அவர்கள் அவங்கள வந்து போர்த்தி, அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், என்னமோ பார்த்து பயந்துட்டேன், எனக்கு ஏதாவது ஆயிரமோன்னு எனக்கு தோணுகிறது. அப்பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கல்லா வல்லாஹ் லா யுக்ஸிக அல்லாஹு அபதா, இல்லை ஒருபோதும் இல்லை, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்றால் இன்னக தஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல, 4-5 பாயிண்ட் சொல்றாங்க. நீங்கள் உறவுகளை இணைத்து வாழ்கிறீர்கள், சிரமப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி உழைக்கின்றீர்கள் என்று அவங்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி, அதனால அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்திட மாட்டான்
என்று சொல்லி ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அப்ப கணவருடைய பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இன்னைக்கு ஒண்ணு அப்படி நடந்தா அப்படி இருந்திருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ்க்கு நடந்த மாதிரி ஒரு ஆள் இங்க ஹிரா கோயில போய் நடந்துருச்சுன்னு வைங்களேன். இங்க உள்ள நம்ம சமுதாயத்தில் உள்ள மனைவிமார்கள் மாறி இருந்திருந்தா பயந்தடிச்சு ஓடியாரு ஒரு ஆளு. என்னத்தையே பார்த்து பயந்துட்டம்மா, நீ ஏன் காட்டுக்கு போய் நீயுமே உட்கார்ற, உனையால் அங்கே போக சொன்னா அங்கே போய் பார்த்துட்டு வந்து இங்க வந்து பிணத்த வேண்டியதுன்னு சொல்லி அவரை வந்து திட்டி ஆக்கி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை பாருங்கள், அப்படி கூல் பண்ணி அப்படியெல்லாம் அல்லாஹ் அவங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லி இன்னும் ஒரு தட்டை அழைச்சிட்டு போனாங்க. அது யாரிடத்திலே? வரக்கா பின் நௌஃபல் என்று ஒருத்தர் இருந்தார். இவர் யார் என்றால் முந்தைய வேதங்களை எல்லாம் கற்றவர், ஹீப்ரு இப்ரானிய மொழியை எல்லாம் அறிந்தவர், வேதத்திலே விளக்கம் பெற்றவர், வேத ஞானம் உள்ளவர். ஆனால் கண்ணு தெரியாத அந்தகர். அவரிடத்துல கூட்டிட்டு வந்து ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொந்தக்காரர் கூட. இந்த மாதிரி என்னத்தை பார்த்தாராம், பயந்தாராம். அதை என்னன்னு கேளுங்களேன். உடனே அவர் என்னன்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் பார்த்தார்களோ அதையெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி நடந்தது, ஒருத்தர் வந்தாரு, இப்படிலாம் சொன்னாரு. அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்க்கு நபின்னு தெரியாது. அப்பொழுது அந்த வரக்காவின் நௌஃபல் தான் சொல்லுகிறார், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், உங்கள்கிட்ட வந்தாரே 600 ரெக்கையோட, அவர் யார் தெரியுமா? அவர் தான் ஜிப்ரீல், நாமூஸ் என்று அவருக்கு பேர். மூசாவிடத்தில் வந்தாரே நாமூஸ் என்று, அவர் தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறார் என்று நபி என்பதை அவர் தான் அறிவிக்கிறார். அறிவித்ததற்கு பிறகு அடுத்த வார்த்தை அவர் சொல்லுகிறார், அவர் ரொம்ப அங்கலாய்க்கிறார். ஐயையோ, நான் ஒரு திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க கூடாதா? நான் ஒரு கிழட்டு பயலா இருக்கிறேனே, நான் ஒரு திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருந்தால் உங்களுக்கு பலமான ஒரு உதவி செய்திருப்பேனே. அதோட இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறார், உங்களுடைய அந்த ஊரார் உங்களை ஊரை விட்டு விரட்டி அடிக்கின்ற நேரத்திலே, மக்காவை சார்ந்த உங்க ஊர்க்காரர்கள் உங்களை விரட்டி அடிக்கின்ற நேரத்தில் நான் திடகாத்திரமான இளைஞனாக இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹ் அவங்க சாக்கா வராங்க. என்ன, இந்த மக்கள் என்னை விரட்டுவார்களா? ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க? இந்த மக்களா, இந்த மக்கள் என்னை விரட்டுவார்களா? ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி கேட்டார்கள் தெரியுமா? நபிகள் நாயகத்தை தலைக்கு மேல தூக்கி வைத்து கொண்டாடிய சமுதாயம். இப்ப நம்ம ஊர் உலகத்தில் வாழ்றோம்ல, நமக்கு ஏதாவது நல்ல பட்ட பெயர் இருக்கிறதா? பட்ட பெயர் இருக்கும், கெட்ட பெயரா தான் இருக்கும். அது பெரும்பாலும் எப்படி? ஊரை கெடுத்தவன், உலகத்தை கெடுத்தவன், சைத்தான், ஹிட்லரு, இப்படி இப்படி இருந்தா பேர் வச்சிருப்பாங்க. நாம் செய்த நல்ல பணியின் காரணமாக வள்ளல் அவனா வேணா போட்டுக்கிறானே தவிர ஊர் மக்களால் கொடுக்கப்படுகிறதா? பெரும்பாலும் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவாசிகள் கொடுத்த பேர் பட்டம் என்ன? காசு கொடுத்து வாங்கின டாக்டர் பட்டம்லாம் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்களா? அந்த மாதிரி இல்லை. நபிகள் நாயகத்துக்கு அந்த மக்களே சூட்டிய பேர் அல் அமீன், அஸ்-சாதிக். அமீன் என்றால் நம்பிக்கைக்குரியவர் என்று அர்த்தம், சாதிக் என்றால் உண்மையாளர் என்று அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு அதான் சந்தேகம் வருகிறது, என்னை இப்படி வைத்து கொண்டாடக்கூடிய இந்த மக்கள் என்னை விரட்டி அடிக்க போகிறார்களா? அப்ப அவங்க வரக்கா பின் நௌஃபல் சொல்லுகிறார், ஆம், நீ மட்டும் இல்லை, இந்த செய்தியை கொண்டு வந்த யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இது போன்று துன்புறுத்தப்படாமல் இருந்ததில்லை. இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க என்பதை ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிக்கிறார். அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபித்துவத்தை அறிந்து கொண்ட நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? நம்ம செய்யக்கூடிய வேலை நம்மை கண்டிப்பா எதிர்ப்பு கடந்து தான் போக போறோம். சும்மா கூப்பிட்ட உடனே ரசூலுல்லாஹ் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லா பேரும் இஸ்லாத்துக்கு வாங்கப்பா வந்துட்டா ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? என்ன மாதிரி பிரச்சனை? ஒட்டக கோல கொண்டாந்து கழுத்துல போடுறான், கழுத்துல துணியை போட்டு ஒருத்தர் நெரிக்கிறான். இப்படி எத்தனை விதமான அடக்குமுறைகள். சஹாபாக்கள் அடிக்கப்பட்டார்கள், ஹப்பாப் பின் அல் அறுத்தவர்கள் நெருப்பிடத்துக்கு வீசப்பட்டார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரிய வெப்பத்திலே போட்டு வெயில்ல போட்டு வாட்டி வதைக்கப்பட்டார்கள். என்ன மாதிரி எல்லாம் கஷ்டங்களுக்கு அவர்கள் ஆளானார்கள். என்ன பார்க்கிறோம்? நாம் எதிர்ப்புலதான் வளர்ந்திருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்ற துவக்க நாட்கள்ல உள்ள சம்பவம் தான் இது. அல்லாஹ் வந்து கட்டளை போடுகிறான். எப்படி? வ அன்திர் வ அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான்.
அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலை குன்றின் மீது ஏறுறாங்க. சையத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல சஃபா, சஃபா என்கின்ற மலைக்குன்றின் மீது ரசூலுல்லாஹ் ஏறுறாங்க. ஏறி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. யா மாசர குரைஷ், அத்த மனா குலத்தார்கள்லாம் இருப்பாங்க, கிளை கிளை கோத்திரத்தாரா இருப்பாங்க குறைஷிகள்ல, ஒவ்வொருத்தர் பெயரா சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கூப்பிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் முகமது கூப்பிடுகிறார், மதிப்புக்கு உரியவர், பாசத்திற்கு நேசத்துக்கு உரியவர் கூப்பிட்ட காரணத்தினால் அதிகமானவர்கள் வந்து ஆஜரானார்கள். ஆஜராக முடியாதவர்களும் கூட தன்னால் வர முடியாதனால தங்கள் சார்பாக ஒருத்தரை அனுப்பிவிட்டார்கள். மக்கள்லாம் வந்து நின்னாச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிக்கிறாங்க. எடுத்த உடனேயே அப்படி இஸ்லாத்தை சொல்லிராம நபிகள் நாயகம் ஹிக்மத்தாக சில அவங்கள்ட்ட இருந்து சில உத்தரவாதங்களை வாங்குறாங்க. எப்படி? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை தாக்குவதற்காக ஒரு படை இந்த கணவாய்க்கு பின்னாடி நிற்கிறது என்று சொன்னால் நான் சொல்வதை நீங்கள் அவ முசத்திகிய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா? அர ஐத்துக்கும் லவ் அக்பரத்துக்கும் அன்ன கைலம் பில் வாதி துரீது அன் துகிர அலைக்கும், உங்களை தாக்குவதற்காக ஒரு படை இந்த கணவாய்க்கு பின்னாடி நிற்கிறது நான் சொன்னா நீங்கள் நம்புவீர்களா? அப்ப அவங்க சொன்னார்கள், பலா, ஆமா நம்புவோம். ஏன் என்று சொன்னால் மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உங்களிடத்தில் உண்மையை தவிர நாங்கள் எதையும் பார்த்ததே இல்லையே. இந்த வார்த்தையை பார்க்கணுங்க. ரசூலுல்லாஹை பற்றி அந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் எப்படி? மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சிதுகா, உண்மையை தவிர நாங்கள் உங்களிடத்தில் கண்டதில்லை. அப்பதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை போட்டு உடைக்கிறார்கள். அந்த கியாமத் நாளை பற்றி எச்சரிக்கிறார்கள். பைன எதை அடாபின் ஷதீத், கடுமையான அந்த நாளை பற்றி நான் உங்களை எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன அடுத்த வினாடி என்ன ஏற்பட்டது? அப்பதான் வாய் சொல்லி வாயை மூடல, நீ உண்மையை தாப்பா பேசுவ, நீ போய் சொல்லுவியா அப்படின்னு சொன்ன அந்த சமுதாயம் இந்த இஸ்லாத்தை சொன்ன உடனே என்ன செஞ்சான்? ரசூலுல்லாஹை திட்டிக்கிட்டு கலைஞ்சு போறான். அதிலே ரொம்ப ஓவராக போனவன் யார்? அபூ லஹப். அவன் என்ன செஞ்சான்? தப்பன்னக அலிஹாதா ஜமாஅத்தனா, உன் மீது நாசம் உண்டாகட்டும், இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா என்று சொல்லி ரசூலுல்லாஹ்வின் மீது மண்ணை அள்ளி அடிக்கிறான். அப்ப இந்த இஸ்லாத்தை சொன்ன அடுத்த வினாடி என்ன ஏற்பட்டது? பேசுறான், ஏசுகிறான், மண்ணை அள்ளி ஒருவன் ரசூலுல்லாஹ் மீது வீசுகிறான். அப்ப இஸ்லாத்தை சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரி எதிர்ப்புகளுக்கு ஆளாக்கப்படுவோம். அப்ப எதிர்க்கப்படுகின்ற கொள்கை பொய்யான கொள்கை என்று சில பேர் நினைக்கிறார்களே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கொள்கை பொய்யான கொள்கையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரச்சாரம் செய்த பொழுது என்ன மாதிரி ஒரு எதிர்ப்புக்கு ஆளாக்கப்பட்டார்கள்? நெருப்புல தூக்கி வீசப்பட்டாங்க. அப்ப அந்த கொள்கை பொய்யான கொள்கையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப இந்த எதிர்க்கப்படுவதெல்லாம் ஒரு கொள்கை அசத்தியம் என்பதற்கு அளவுகோல் அல்ல. அது அறிவின் பார்ப்பட்டு நாம் சிந்திக்க வேண்டும். எதிர்க்கப்படுறதுனால ஒன்று பொய்யா இருக்க முடியாது. அது எப்படிப்பட்ட கொள்கை, அதில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா, அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என்று சிந்தித்து பார்த்து நாம் செயல்பட வேண்டுமே தவிர வெறுமனே எதிர்க்கப்படுவதனால் அதை பொய் என்று நினைத்து விடக்கூடாது. இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய வளர்ச்சியே எப்படித்தான் இருக்கிறது? எதிர்ப்பை தாண்டி தாண்டி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இஸ்லாமிய வரலாறை நம்ம சொன்னோம். நம்ம ஜமாத்துல சந்தித்த விஷயங்களே நமக்கு பாடமா இருக்கிறது. இப்ப பல இடங்கள்ல கூட்டம் போடுவோம், பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும். இப்ப ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. அல்ல நம்ம எல்லாம் வந்து அப்படி ராஜா மாதிரி வந்து பயன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆரம்ப காலங்களிலே இந்த ஏகத்துவத்தை எடுத்து வைத்த பெரியவர்கள், நம்ம ஜமாத்தில் இருக்கின்ற மூத்த அறிஞர்கள் எது மாதிரி கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க தெரியுமா? பயானுக்கு போனாருன்னு சொன்னா உசுரோட திரும்புவார்னு உத்தரவாதம் இல்ல. அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வார்கள். மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாரு, கீழ இருந்து உருவான் கல்லு, இங்க இருந்து என்னது சொற்பொழிவு நடக்கும், கீழ இருந்து கற்பொழிவு அள்ளி அள்ளி எரிஞ்சு கிடப்பான். நடந்திருக்கிறது. மேடை மீது பெட்ரோல் ஆக்சைடை வீசி எரிந்திருக்கிறார்கள், உருட்டு கட்டையால் சாத்தி இருக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது பல ஊர்ல, முத்துப்பேட்டையில், மதுரையில்,
நாகூரில் எல்லாம் கலவரம் நடந்திருக்கிறது, அடிக்கப்பட்டிருக்கிறோம். ஏகத்துவத்தை சொன்னதனால் ஒரு தாயி தாக்கப்பட்டதுல நம்பர் 1 இருந்தது மேலப்பாளையம். ஏகத்துவத்துக்கு கடுமையான எதிர்ப்பு. இன்றைக்கு அதனுடைய நிலைமை என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் பெருநாள் தொழுகை திடல் நடத்துகிறோம். பெருநாள் திடல் தொழுகை நடத்துறோம். அந்த திடல் தொழுகையில் நம்பர் 1 இருப்பது இன்றைக்கு மேலப்பாளையம். ஒளிஞ்சு போயிருக்கணுமா இல்லையா? தௌஹீதுக்காரன் எவனும் வரக்கூடாது. கொள்கை ஒளிந்து போயிருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள மற்ற விஷயங்கள்லாம் அப்படித்தான் இருந்திருக்கும். ஆனால் அது இந்த ஏகத்துவத்திலே செல்லாது. எதிர்த்தாலும் நசுக்கப்பட்டாலும் இருக்கப்பட்டாலும் இந்த ஏகத்துவத்தினுடைய சிறிய வளர்ச்சியை கூட தடுத்து நிறுத்த முடியாது என்பதை இந்த காலத்திலும் கூட நாம் கண்கூடாக பார்க்கவில்லையா? அப்ப இதையெல்லாம் உங்களுடைய கவனத்திற்கு நாம் வைக்கிறோம். இந்த ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி என்பதே இந்த எதிர்ப்புகளால் தான் இருக்கிறது. இதை விடுங்கள். அல்லாஹ் இஸ்லாத்திற்கு என்றே தனி சிறப்புகளை வச்சிருக்கிறான். அந்த தனி சிறப்புகள் எப்படிப்பட்டதென்றால் நடைமுறை லாஜிக்கு நேர் மாற்றமா இருக்கும். அது இஸ்லாத்துடைய சான்று என்று கூட சொல்லலாம், அல்லாஹ்வுடைய சான்று என்று கூட சொல்லலாம். எப்படி? இயல்பாக ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கும். ஆனால் ஏகத்துவம் என்று வருகின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த இயல்பை உடைத்து இந்த கொள்கை சத்தியம் என்பதை நமக்கு புரிய வைப்பான். அதுக்கு ஒரு சான்று குர்ஆன்ல இருக்கிறது. இப்ப பொதுவாக ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அடிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வர்றான். அப்பவுமே கொஞ்சம் பயந்திருப்பாரு. அதே ஆள் அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வர்றான், கூடுதலா பயந்திருப்பாரு. அதே ஒருத்தர் அடிக்கிறதுக்கு 100 பேர் வர்றான், அதை விட கூட பயந்திருப்பாரு. அந்த ஒருத்தனை அடிக்கிறதுக்கு 1000 பேர் சேர்ந்து வர்றான், 1க்கு 2க்கு போயிருவான். வர்றதை பார்த்தாலே தொலைஞ்சோம்டா, நம்ம நீ என்ன சொல்றிய கேட்கிறா ராசா என்று சொல்லி காலிலே விழுந்து சரணாகதி அடைந்திருப்பான். இதனை யதார்த்தம். ஒருவனுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் ஒன்று திரளக்கூடிய நேரத்தில் அது அந்த எதிராளியை பணிய வைக்கின்றது. அந்த கூட்டம், அந்த பிரம்மாண்டம் அவனை தலை சாய்க்க வைக்கிறது. ஆனால் இது ஒரு ஏகத்துவவாதியிடத்தில் செல்லாது. எப்படி? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷவுஹும் ஃபஸாதஹும் ஈமானா. உங்களுக்கு எதிராக எல்லோரும் ஒன்று திரண்டு விட்டார்கள், அவர்களுக்கு பணிந்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டால் பணிய மாட்டான், இவன் அடங்க மாட்டான். ஃபஸாதஹும் ஈமானா, அப்பந்தான் அவனுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நான் எப்படி குறையணும்ல? எல்லாம் சேர்ந்து வர்றாங்க, தௌஹீதை விட்டுருவோமே, இல்லாம ஓடி போயிருமே, ஒரு நிலை இல்லாதவன் போகலாம், இந்த கொள்கையின் சுவை தெரியாதவன் போகலாமே தவிர இந்த கொள்கையை உணர்ந்த இதனுடைய சுவையை அறிந்த எவனும் போக மாட்டான். இது இயல்புக்கு மாற்றமா இருக்கிறதா இல்லையா? உங்களுக்கு எதிராக எல்லோரும் வருகிறார்கள், அவனுக்கு பயப்படு, பணி, அடங்கி போ என்று சொன்னால் அப்பந்தான் அவங்களுடைய ஈமானே அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அப்ப என்ன புரியுது? ஏகத்துவம் சொன்னா அது இந்த மாதிரி தான் எதிர்க்கப்படும். குடும்பத்திலே இருந்து எதிர்ப்பு வரும், தாய் தந்தை எதிர்ப்பார்கள், அல்லது சொந்த பந்தத்திலே எதிர்ப்பார்கள். இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய மற்ற நல்ல விஷயங்களை கூட பத்தி கூட பேச மாட்டான். நல்லவரா நீங்க இருந்திருப்பீங்க, தான தர்மங்கள் செஞ்சிருப்பீங்க, நிறைய மக்களுக்கு உதவி இருப்பீர்கள். அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? நமக்கு எதிராக செல்லக்கூடிய எத்தனையோ பேர் சில விஷயங்கள் நம்ம தப்பு செய்யறோம்னு வச்சுக்கிறோம். நம்ம தப்புகளை எல்லாம் சொல்றானே, சரி தப்ப ஒரு பக்கம், டிஎன்டிஜேவின் தவறுகள், டிஎன்டிஜேவின் நன்மைகளை எவனை பேசி நீங்க பார்த்திருக்கீங்களா? அது பேசவே மாட்டான். முழுக்க முழுக்க தவறுகளாகத்தான் பேசணும். இது இன்றைக்கு நேற்று அல்ல, காலந்தொட்டு இப்படித்தான் நடக்குது. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேனே, எந்த அளவிற்கு நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்கள் மீது உள்ள அந்த சமூக மரியாதை போங்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு சான்று வேண்டாம். அப்துல்லா இப்னு சலாம் என்று ஒருத்தர் இருந்தார் மதீனாவிலே. நபிகள் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. அப்ப அவர் யூத மதத்தில் இருக்கிறார். யூத மதத்தில் உள்ள ஒரு அறிஞர், அந்த வேதத்தை எல்லாம் படித்தவர். ரசூலுல்லாஹ்விடத்துல அவர் கேட்கிறார், முகமது அவர்களே, எனக்கு ஒரு 3 சந்தேகம் இருக்கிறது, அந்த 3 சந்தேகத்துக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். அந்த சந்தேகத்திற்கான பதிலை ஒரு இறை தூதரை தவிர யாராலும் சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க இறை தூதர்னு அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பந்தான் வஹி இறங்கி இருக்கிறது.
இவர் கேட்க வர்றாரு, கேள்வி கேட்க. அது குறித்த வகை அப்பந்தான் இறங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டதுக்கு எல்லாம் சரியான பதில சொல்லிடுறாங்க. சொன்னவுடன் அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நீங்க தான் இறை தூதர், அல்லாஹ் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். வந்த உடனே சொல்லுகிறார், நபி அவர்களே, இந்த யூதர்கள் இருக்கிறார்களே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா கௌமுன் புகுத்துன், அதாவது பொய்யிலேயே ஊறி திளைத்தவங்க யாரு? இந்த யூதர்கள். அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க அவங்கிட்ட சொன்னீங்கன்னா என்னை பத்தி அவங்க தப்பு தவறுமாகவே பேசுவார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாமே அப்பப்ப நடக்கிற ஒரு அற்புதமான சம்பவம் அது. அவர் அப்பதான் கேள்வி கேட்கிறார், அப்பதான் வகை இறங்கி இருக்குது. அவர் அப்பதான் யூதரை பத்தி பேச யூதன் வந்துட்டான். இவர் என்ன பண்ற, வீட்டுக்கு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. வீட்டை பத்தி பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யூதர்கள் வர்றதை பார்த்த உடனே ரசூலுல்லாவை தனியா விட்டுட்டு ஒரு ஓடி போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாரு. எல்லாம் ரசூலுல்லாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அடுத்து தெரியாத மாதிரி கேட்கிறாங்க, இந்த அப்துல்லா இப்னு சலாம் இருக்கிறாரு, ஆளு எப்படி? சூப்பர் ஆளு, அவரும் நல்ல ஆளு, அவங்க வாப்பாவும் நல்ல ஆளு, அவரும் ஆலமனா, எங்களிலே அவர் அறிந்தவர், எங்களிலே அறிந்தவருடைய மகனும் அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரும் அறிவாளி, அவங்க வாப்பாவும் அறிவாளி, படிச்சவர், விவரமானவர், அவரும் நல்லவர், அவங்க வாப்பாவும் நல்லவர் அப்படின்னு சொல்றான். உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், ஒருவேளை அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னா, ஐயோ அவர் அப்படிலாம் வரமாட்டாரு, அல்லாஹ் அவரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே வீட்டுக்குள்ள இருந்து சிட்டா பறந்து வர்றாரு, அடிக்கிறாரு. இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அவங்க முன்னாடியே கரிய பூசுறார், இஸ்லாத்தை ஏற்றதை அறிவிக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் யார் தெரியுமா? எங்கள ரொம்ப மோசமானவர், கெட்டவர், உங்க வாப்பாவும் கெட்டவர், இவர் எங்கள மோசமானவர், அவங்க வாப்பாவும் மோசம். சொல்லி 5 நிமிஷம் ஆகல, சொல்லி 5 நிமிஷம் ஆகல, இஸ்லாத்துக்கு வந்தாரு சொன்ன உடனே பிளேட் திருப்பி போட்டாங்க. இதுதான் யதார்த்தம், இதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க 1000 நன்மை செஞ்சு பாருங்க, உங்களை புகழவே மாட்டான். தனி மனிதர்கள் வேண்டுமான புகழ்வாங்களே தவிர இயக்க ரீதியா உள்ள யாராவது டிஎன்டிஜேவின் சாதனை பேசி இருக்கிறார்களா? அப்ப இது எந்த மாதிரி உள்ளது? அப்துல்லா இப்னு சலாமை பார்த்து அந்த யூதன் பேசுற மாதிரி தான் இன்றைக்கு இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி நிறைய பல நம்ம எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கலாம். இந்த இஸ்லாத்துடைய பயணம், அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதுதான். இந்த ஏகத்துவத்தோடு கலந்து எப்படி ஒரு பால் இல்லாமல் டீ போட முடியாதோ, பாலோடு சேர்ந்த டீ வரும், தேயிலை இல்லாம டீ வராது, தேயிலை போட்டுதான் டீ வரும் அப்படின்னு இருக்கிறதோ, இஸ்லாம் என்பது இந்த எதிர்ப்புல தான் வரும். அதுதான் அதுக்குரிய நேச்சர் என்பதை இஸ்லாம் பல இடங்களிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஏகத்துவம் என்பது எதிர்க்கப்படுவதனால் இன்றைக்கு பல பேர் கொள்கை மாறி போகிறார்கள். எதிர்க்கப்படுது, வந்த உடனே பார்வை மாறிடுதா, உடனே காணாம போயிடுறது. அது மாதிரி இருந்து விடாமல், இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களுக்கு பலியாகி விடாமல் ஈமானை நாம் நிலைத்து வைக்க வேண்டும். கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாத்தோம் என்று சொன்னால் அதற்கு இது மாதிரியான இந்த ஓலங்களுக்கெல்லாம் நாம் அஞ்சக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நீ குத்தப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சு, லா துஷ்ரிகு பில்லாஹ் லவ் ஹுர்ரிகத் வ குத்திஅத், நீ கொல்லப்பட்டாலும் சரி எரிக்கப்பட்டாலும் சரி அல்லாஹ்வுக்கு நீ இணை கற்பித்து விடாதே என்று ஒரு சஹாபி பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதுபோலவே நாம் எது மாதிரியான நிலைமைகளுக்கு ஆனாலும் சரி இந்த ஏகத்துவத்தை விட்டு படைத்த இறைவனை தவிர யாருக்கும் வழிபட மாட்டோம் என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்து குர்ஆனையும் ஹதீஸின் அடிப்படையிலே நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த சமுதாய மக்களையும் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.